நண்பர்களுக்கு வணக்கம். ராமேஸ்வரம் சுற்றுலா போகிற பயணிகள் எல்லாருமே சொல்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா, வெயில் கடுமையாக இருக்குங்க அப்படின்னு. ஆனால் இந்த பகுதிகளை சுற்றி பார்க்குறதுக்குன்னு ஒரு சில மாதங்கள் இருக்குது. அப்போ போனால் மட்டும்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இவ்வளவு அழகான இடங்கள் இருக்குதா அப்படின்றத உங்களால் உணர முடியும். நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்து வறட்சியாக கிடந்த இடங்கள் நான் சொல்கிற இந்த மாதங்களில் போனீங்க அப்படின்னா சொர்க்க பூமியாக தெரியும். நவம்பர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிற இந்த 3 பகுதிகளை போய் பாருங்கள். உண்மையிலேயே இது ராமநாதபுரம் மாவட்டம் தானே நீங்க யோசிப்பீங்க. அதுல முதலாவது திருப்புலானியில இருந்து பிறப்பன் வலசை வழியா பாம்பன் பாலம் போற முதல் ரூட். இந்த ரூட்ல தாமரைக்குளம், இரட்டையூரணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுமடம் போற இடங்கள்ல அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும். விவசாயங்கள் நிறைய நடக்கும், தென்னந்தோப்புகள் இருக்கும், வெளிநாட்டு பறவைகள் எக்கச்சக்கமாக குமிஞ்சு கிடக்கும். பிறப்பன் வலசை பைபாஸில் இருந்து பாம்பன் பாலம் வரைக்கும் ரோட்டோட 2 பக்கமே பனைமரங்கள் இருக்கும். இந்த 3 மாதங்களில் இந்த பகுதிகளை பார்க்கறதுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். பனைமரத்தில் அந்த மலைத்துளிகள் விழுந்து அந்த மண் வாசம் இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். அதே போல் இந்த பாம்பன் பாலத்தில் இந்த 3 மாதங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் எப்போ மாறும்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான அனுபவத்தை கொடுக்கும். 3வது இந்தியாவின் கடைசி நிலப்பரப்பான தனுஷ்கோடி ரோட்டு. இந்த ரூட்டில் எக்கச்சக்கமாக பார்த்து ரசிக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. ஆமை குஞ்சுகள் பொறிப்பகம் இருக்குது, வெளிநாட்டு பறவைகள் வரும். இந்த 3 மாதங்கள் இந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இங்கே மீன் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. தயவு செஞ்சு ஒரு வாழை இலையை வாங்கிக்கிட்டு போங்க.